வணக்கம். சென்னையிலேருந்து சுப்புலக்ஷ்மி. இன்றைக்கி நான் ப்ரோக்கோலியை வச்சு ஒரு ரைஸ் ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின ப்ரோக்கோலி, பொடியாக நறுக்கின வெங்காயம், உப்பு, மிளகுத்தூள், நெய், அதுக்கப்புறம் சாதம். ப்ரோக்கோலியை வச்சு ஒரு ரைஸ் ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு நெய் போட்டுக்கணும். நெய் உருகினதுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணும். இந்த ரைஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் சாதம் மட்டும் நமக்கு குக்கரில் வச்சு எடுத்துட்டோன்னா பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, அதே டைமில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலியும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலியோட காம்பெல்லாம் கூட எடுத்திருக்கேன். அது பார்க்குறதுக்கு தான் ஹார்டு மாதிரி தோணும், ஆனால் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதுலேயும் நிறைய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதையும் நான் தூக்கி போடாமல் எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிற ரைஸ் ஒரு 2 பேருக்கு மாதிரி, அதனால தான் கம்மியாக செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்யணுமோ அது தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கலாம். வெங்காயமும் ப்ரோக்கோலி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு பெப்பர், அப்புறம் சால்ட்டு இதை போட்டுட்டு கலரிட்டால் இந்த ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது ரெடி ஆகிடும். இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, பெப்பரோடைய காரம்தான். ரைஸிலும் நான் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கலர வேண்டியது தான். குக்கரில் சுட சுட ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அந்த ப்ரோக்கோலி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் வைக்கும்போது கொஞ்சமாக நெய், உப்பு போட்டு வச்சதுனால நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இதை இப்போ போட்டு கலர வேண்டியது தான். சாதத்தை போட்டு கலந்துட்டா இந்த ப்ரோக்கோலி ரைஸு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. மார்னிங் டைமில் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரைஸு. இது ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிட்டா கூட நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரோக்கோலியில் இன்னொரு விசேஷமான இது என்னென்னா, சுகர் லெவல்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் சூப் செய்யலாம், பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், இது மாதிரி ரைஸ் செய்யலாம். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரைஸுக்கு தயிர் இல்லைன்னா ரைத்தா, அது கூட இந்த அப்பளமோ சிப்ஸோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.